கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ரேமா ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற வருஷம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2024 ஜான்வரி முதல் இந்த டிசம்பர் கடைசி வாரம் வரை ஆண்டவரை நம்பியிருக்கிறோன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை பல இடங்களில் போகிறது. நிறைய பேரை நம்புகிறோம், நிறைய காரியங்களை நம்புகிறோம், பல விஷயங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, யார் தேவன் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் சொல்லுகிறார் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். கடந்த வருஷம் முழுசும் எதெல்லாமோ நம்பி இருக்கலாம். ஆனால் 2025க்குள்ளே போகும் பொழுது நாம் முடிவு பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் உம்மை நம்பியிருப்பேன். எந்த குடும்பம் ஆண்டவரை மட்டும் முழுவதுமாக நம்பியிருக்கிறதோ, எந்த பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனை நம்பியிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பல ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். பல கூடுகைகள் முடிந்த பிறகு சிலர் ஜெபம் பண்ண வரும்பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எங்களை நன்றாக உயர்த்தி வைத்திருக்கிறார் பிரதர். ஏன் தெரியுமா? ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, குடும்பம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நண்பர்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை முழுவதுமாய் பற்றி கொண்டதுனால இன்னைக்கு நாங்களும் நல்லா இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சந்தோஷமாக வருகிற கூட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக கொண்டு வரும்பொழுது எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ், எத்தனையோ பிரச்சனைகள். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் வருத, என் வாழ்க்கையில் இத்தனை நிந்தனைகள் வருகிறத, இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் நான் எப்படி நிலைநிற்பது, எப்படி நான் நடப்பது, எதுவும் செய்ய முடியவில்லையே. கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனை ஆண்டவர் பாக்கியவானாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தெய்வத்தின் பரிசுத்த சமாதானத்தை, ஒரு பரிபூர்ண சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலிருந்து 3 காரியங்கள் யாரை நான் நம்பக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? பல நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை பல காரியங்கள் மேலே வைத்து கொண்டிருக்கிறோம். வேத புஸ்தகம் 3 காரியங்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். எனக்கு நிறைய பேரை பார்த்தா அவங்க இருதயத்திற்குள்ள யாரை முதலிடத்தில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, நண்பர்களை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மாத்திரம்தான் கடைசி வரை என் கூட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய மோசமான காரியத்தில் சிக்கிக்கொள்றதுக்கான ஒரே ஒரு காரியம் ஃப்ரெண்ட்ஸ். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ who you are என்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். உன் நண்பனை நீ யாருன்னு சொல்லிட்டனா உன்னை பற்றி ஃபுல் ஜாதகத்தையும் சொல்ல முடியும். நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவைதான். ஆனால்
எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் வைத்திருக்கிறோம். பல நேரங்களில் நண்பர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்வார்கள். நான் நம்பியிருக்கிற இந்த குடும்ப உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல காரியத்தை செய்வாங்க. வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய முடியும். உங்கள் நண்பர்களை நம்ப வேண்டாம். வருகின்ற வருஷம் 2025 கால்கள் எடுத்து வைக்கும் பொழுது முதல் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், நண்பர்களுக்கு மேலே நம்பிக்கையை வைக்க வேண்டாம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப ஆண் பிள்ளைகள். மூத்த பையன் அப்பாவுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறான், அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான வாழ்க்கை வாழுகிறான். ஆனால் இளைய குமாரனோ நண்பர்களோட ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறான். நண்பர்கள்னால் உயிரே விட்டுருவான், அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டா போதும், வேறு யாருடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்க வேண்டிய தேவையில்லை, சொந்தக்காரங்க பேச்சை கேட்க தேவையில்லை, டீச்சர்ஸ் பேச்சை கேட்க தேவையில்லை. நண்பர்கள் நண்பர்கள் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொன்னால் வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. இப்படி தான் கெட்ட குமாரன், 2வது குமாரன் நண்பருடைய பேச்சை கேட்டு நண்பர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றமாறு தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? நல்லா தான் இருந்துச்சு. அப்பா கிட்டேருந்து எல்லா சொத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். லைஃப்பை என்ஜாய் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேரை பார்க்குறோம் இந்த உலகத்தில், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பிரியமில்லாமல் நண்பர்கள் சொல்லுகிற வழியில், நண்பர்கள் விரும்புகிற வழியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். we are living in the last days. கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுவோமே ஆனால், தேவன் விருப்பப்படாத வாழ்க்கையை வாழ்வோமே ஆனால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் தள்ளப்படுவோம். ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர்களை நம்பாதீங்க. பெரியவங்களாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம். டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் ஹியூமன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களை நம்பவே வேண்டாம். எந்த நேரத்தில் கால் அறுத்து விடுவாங்க, எந்த இடத்துல என்ன செய்வாங்க ஒன்றுமே தெரியாது. கூட இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களோடு கூட நடக்கும் பொழுது பெரிய சமாதானமே நமக்கு கிடைத்தது போல இருக்கும். ஆனால் படுங்குழியில் நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த 2வது குமாரன் இதே போல் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாரு. போகிற இடத்துல காசு பணம் அப்படி வாரி வீசுகிறாரு, செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைதட்டி, வாவ் சூப்பர்டா, இப்படி தான் வாழ்க்கையை வாழணும், பாரு இவன் எவ்வளோ செழிப்பாக இருக்கிறான், வாழ்ந்தா இவனை போல ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லுகிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய பாக்கெட்டில் என்றைக்கு பணம் குறைய ஆரம்பித்ததோ கூட இருக்கிற நண்பர்கள் விட்டுட்டு ஓட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நீங்கள் நண்பர்களை நம்பிக்கொண்டு இருக்கலாம். இவன் எனக்கு இந்த காரியத்தை செய்வான், அவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பான், இத்தனை லட்சத்தை நம்பி அவனிடத்தில் கொடுக்கலாம். கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். எந்த மனுஷனை நம்ப வேண்டாம், எந்த நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். ஆண்டவரை நம்புங்கள், தெய்வத்தை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா, எங்களை வழிகாட்டும், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனத்தில் விதமாக சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருக்கிறது எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜா இந்த உலகத்தை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்த்தவர் ஒரு ராஜா. நம்மெல்லாம் இன்னைக்கு சாதாரண மனுஷன்தான், ஆனால் தாவீது சாதாரண மனுஷன் அல்ல. he was a king of Israel என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய கூட்டத்தின் ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவே சொல்றாரு, எப்பா மனுஷனை நம்பாத, தெய்வத்தை நம்பு. நான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் என் தெய்வத்தை நம்புவது, என்னை படைத்த தேவனை நம்புவது எனக்கு நலம். ஏன் தெரியுமா? அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கத்திலையும், எத்தனை போராட்டங்கள், வியாதி, பணக்கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்.
2025 நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மனுஷனை நம்பினது போதும், நண்பர்களை நம்பினது போதும், உறவுகளை நம்பினது போதும். எல்லாத்துலேயும் ஓரத்தை தள்ளி வச்சிருங்க. ஆண்டவரை முழுசுமா நம்புங்க. ஆண்டவரை 100க்கு 100 உண்மையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, இன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. கேட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எட்டக்குமாரன் 2வது குமாரனுடைய வாழ்க்கையில் வேலட்டில் எப்பொழுது காசு குறைவுபடுகிறதோ, அவனுடைய மணி பேஸில் எப்பொழுது காசு குறைவுபடுகிறதோ, கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? பண்ணி சாப்பிடுகிற தவிட்டை தின்று கொண்டிருந்தான். காரணம் என்ன? நண்பர்களை நம்பினான். எனக்கு நண்பர்கள் தேவைதான். ஆனால் வசனம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வசனம், ஆண்டவரோடு கூட இருக்கிற கம்யூனிகேஷன், ஜெபம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், அதுக்கு பிறகுதான் நண்பர்கள். எனக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? அப்படியே உல்டாவாக மாறி போச்சு. முதல்ல நண்பர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம் இல்லை, நண்பர்களுக்கு ஏதோ பிரச்சனையா ஆராதனையை விட்டுட்டு நேராக அவன் வீட்டில் போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் என்னுடைய நண்பர்களை நம்ப போவது இல்லை தகப்பனே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று கேளுங்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களை கர்த்தர் பாக்கியவானாக மாற்ற வேண்டுமானால், உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்ற வேண்டுமானால், நெருக்கத்தை தேவன் மாற்ற வேண்டுமானால், முதலாவது ஒரு காரியம், நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டாம், தேவனை நம்புங்கள். மனிதரை நம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து யாக்கோபு சொல்லுகிறது போல, ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அன்டில் நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுற வரப்பா நான் விடமாட்டேன். ஒரு பொருத்தனையோடு, ஒரு வைராக்கியத்தோடு அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். உங்கள் சிறையிருப்பு மாறும், போராட்டங்கள் மாறும், கட்டுகள் மாறும். உங்கள் கவலைகளை மாற்ற ஆவியானவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வில்லேஜில், ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு பையன் இருந்தான். அவங்க வளரும் பொழுது அவங்க நினைத்தாங்க, என்னுடைய பிள்ளையும் சாதாரணமாக என்ன போல் கூலி வேலை பார்க்கக்கூடாது. எல்லா பெற்றோரும் நினைக்கிற ஒரு காரியம்தான் இல்லையா? என் பிள்ளைங்க என்ன போல சாதாரண வேலையில் இருந்துடக்கூடாது. என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ என்னை விடவும் அடுத்த ஒரு லெவலில், அடுத்த ஒரு காரியத்தில் அவன் கடந்து வர வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் நினைப்பது உண்டு. அந்த அம்மா அப்பாவும் நினச்சாங்க, இந்த வில்லேஜில் என்னுடைய பிள்ளை சாதாரண கூலி வேலையை பார்த்துட்டோ இல்லைன்னா சாதாரண வேலையை பார்த்துட்டு அவன் இருந்து விடக்கூடாது, அவன் நல்லா படித்து நல்லா மேலே வர வேண்டும் என்று எண்ணினார்கள். இதனால் அவனை கொண்டு பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காலேஜில் அவனை கொண்டு சேர்க்கிறார்கள். நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் அவனை கொண்டு ஜாயின் பண்ணதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அப்பா அம்மாவை பார்த்து அழகாக டாட்டா சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போகிறார். போயிட்டு முதல்ல கால் பண்ணுறாரு, அப்பா அம்மா நான் வந்து சேர்ந்துட்டேன்ம்மா, இங்கே எனக்கு ரூம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறான். நாட்கள் போகிறது. நல்ல நண்பர்கள் அவனை சுற்றி கிடைக்கிறார்கள். நண்பர்கள் அவன் படிக்கிற இடத்துல, தங்குகிற ஹாஸ்டல்ஸில், அதே போல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறார்கள். சந்தோஷமாக வாழ்க்கை போய் கொண்டே இருக்கிறது. ஃபஸ்ட் இயரில் ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், அப்பா இவ்வளோ ரூபா போட்டுருங்க. அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வட்டிக்கு காசு வாங்கி அடுத்த மாதம் தந்து விடுகிறோம், வேலை செய்தாலும் தந்து விடுகிறோம். காசு வாங்கி வாங்கி பிள்ளை சொன்ன உடனே அனுப்பிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கை போயிட்டே இருக்குது. 2வது வருடம் வந்தது. மாதத்திற்கு ஒரு கால் பண்ணி கொண்டிருந்த பையன் 5 மாதத்திற்கு ஒரு கால் செய்ய ஆரம்பித்தான். ஃபோன் கால் வரவே இல்லை. அப்பா அம்மா ரொம்ப ஆவலோடு உட்கார்ந்துருப்பாங்க, இன்றைக்கி என்னுடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், அவனிடத்தில் நான் பேசலாம் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால்
அந்த மகனோ கால் பண்ணவே இல்லை. 5 மாதம் 6 மாதம் ஆகிறது, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஃபைனல் இயர் வரும் பொழுது 4வது வருஷம் வீட்டுக்கு வருவது குறைந்து விட்டது. வீட்டு பக்கமே வரல 2 வருஷமா. அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணுறாங்க, சரி பிள்ளைய போய் பார்த்துட்டு வருவோம். பிள்ளை படிக்கிறதுல பிஸியாக இருப்பான், ரொம்ப கடினமான சப்ஜெக்ட், நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இன்ஜினியரிங்னா அவ்வளவு கஷ்டம், அதுவும் பட்டணத்தில் போய் படிக்கிறான், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், என் பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை கொலை சக்கப்பழம் எல்லாத்தையும் தூக்கிட்டு தோல் மேலே வைத்து போகிறாங்க. ஹாஸ்டலில் போய் பையனுடைய பேரை கேட்டு, நான் இவர்களுடைய அம்மா அப்பா வந்திருக்கிறோம், எங்களுடைய பிள்ளையை நாங்கள் பார்க்க வேண்டுமே என்று கேட்டார்கள். அவர்கள் வேகமாய் ஓடி இந்த ஹாஸ்டல் ரூமை தட்டிட்டு சொன்னாங்க, எப்பா உன்னுடைய அப்பாவும் அம்மா வந்திருக்கிறாங்க. உனக்கு பயங்கர கோபம், என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட எதுவுமே கேட்காம நான் வரலாமா வரக்கூடாதா, எப்பொழுது வந்தால் உன்னை பார்க்கலாம், எங்கே வந்து உன்னை பார்க்க வேண்டும், எதுவும் கேட்காம வந்துட்டாங்களா, நான் பார்க்க விரும்பவில்லை, அவர்களை போக சொல்லுங்களை நான் அனுப்பிவிட்டான். இந்த வார்டன் வேகமாக வந்து சொல்கிறாரு, உங்கள் பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறான், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜ் போகிறதுக்காக வெளியே கிளம்பி வருவாங்க, அப்போது நீங்கள் மீட் பண்ணிக்கோங்க, யூ கேன் வெயிட் ஹியர், நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கோங்கன்ட்டு அழகான ஒரு சேரை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இந்த அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் நல்லா ஃப்ரெஷ் ஆகி காலேஜுக்கு ரெடியாக வருகிறான். வரும்பொழுது பார்த்தால் 4-5 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவங்க அம்மாவை பார்த்தும் பார்க்காதது போல, அப்பாவை பார்த்தும் பார்க்காதது போல அப்படியே நடந்து போனான். உங்களுக்கு பயங்கர சங்கடம், இருதயம் நொறுக்கப்பட்டது. 10 மாதம் என் பிள்ளைய பெற்றெடுத்தேனே, இன்னைக்கு ஒரு கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன், என் பிள்ளைய தேடி 2 வருஷம் கழித்து அந்த முகத்தை பார்க்கணுன்னு வந்திருக்கிறேனே, ஆனால் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டு போகிறானே, வேதனையோடு அவனுக்கு பின்னாடி ஓடுறாங்கப்பா, திரும்பி பாருடா ராஜா, திரும்பி பாருடா ராஜா என்று கண்ணீரோடு ஓடுகிறார்கள். ஓடும் பொழுது இவன் கண்டுகிடவே இல்லை, இவன் போயிட்டே இருக்கிறான். பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. ஒரு பெரிய ஒரு கல் தட்டி பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. தலை சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. ரத்தம் மட்ட 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 மட்டன்னு ஓட ஆரம்பித்தது. இந்த ரத்தத்தை பார்த்த உடனே இந்த பையனும் மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அவன் கீழே விழுந்த உடனேயே இந்த தாயினுடைய இருதயம் அவனிடத்துல வந்து பேசுகிறது, மகனே உன் மேலே அடிபட்டிருக்கிறதாப்பா, உன் மேலே அடிபட்டிருக்கிறதா, நீ நண்பர்களை நம்பாத, உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள், நண்பர்களை நம்பாத, உன் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள். அம்மா உனக்கு எந்த துரோகமும் செய்யலை, அம்மாவை நம்புப்பா, அம்மாவை நம்பு என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். எழும்பி பார்த்தான், தன்னுடைய தாய் மரித்து போய் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள். கதறி கதறி அழுதான், அம்மா நான் நண்பர்களை நம்பி அவர்கள் என்னை தவறாக எண்ணி விடுவார்கள், நீங்கள் போட்டிருக்கிற உடையை வைத்து உங்களை தவறாக எண்ணி விடுவார்கள் என்று அல்லவா நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன், இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இல்லையே, கதறி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் நண்பர்களை நம்பி நம்பி வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நண்பர்களை எண்ணி எண்ணி அவர்களை நம்பி நம்பி குடும்பத்தையும் பெற்றோரையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த சின்ன வயசுலே பிள்ளைங்க வளரும்போது பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம், சர்ச்சுக்கு முக்கியமாக கூட்டிட்டு வரணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை போட்டி இருக்கட்டும், எத்தனை காரியங்கள், சடங்கு வீடு, எத்தனை கல்யாண வீடு எதுவும் இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் சபைக்கு முதலிடத்தை கொடுக்கணும், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க நண்பர்களை நம்பாம தெய்வத்தை நம்ப ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு நண்பர்களை நம்ப போறதுனால எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சிதறி போய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார், அவரை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நம்பி வந்திருக்கிறார், அவரை நம்புங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனும் உங்களை விடுவிக்கிற தேவனுமாக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம் வேத புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது, நண்பர்களை நம்ப வேண்டாம்.
ரெண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே நான் வேகமாய் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம், என்ன பிரதர், எனக்கு எத்தனையோ பேர் நன்மை செஞ்சுருக்கிறாங்களே, எனக்கு எத்தனையோ பேர் வழி காட்டியிருக்கிறாங்க, அவங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கோபத்தோடு பார்க்குறது எனக்கு புரியுது. ஆண்டவர் சொல்கிறார் மிக தெளிவாக, நீ யாரை நம்பக்கூடாது? வழிகாட்டியை நம்பக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை மிக அழகாக உண்டு பண்ணுகிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக கர்த்தர் செய்கிறார். பார்த்துட்டு நினைக்கிறாரு, இவ்வளவு செஞ்சும் இந்த உலகம் சும்மா இருக்குதே, இந்த உலகம் வெறுமையாக இருக்கிறதே, சரி நம்ம சாயல்ல நம்மை போலவே ஒருத்தனை நம்ம உருவாக்குவோம். மண் எடுக்கிறார், களிமண் எடுக்கிறார், அழகா செய்கிறாரு. நாசியில ஜீவ சுவாசத்தை வீசுகிறார். அவன் மனுஷனாகிறான், எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. எங்க திரும்பி பார்த்தாலும் அழகான செடிகள், அழகான மரங்கள், அங்கங்க முயல் ஓடுது, சிங்கம் ஆட்டுக்குட்டியோட உட்கார்ந்து இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கிறாரு. இவன் தனியா அலைந்து கொண்டிருக்கிறானே, இவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டும் பண்ணும்படியாக அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். நம்ம இந்த காலத்து ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா அனஸ்தீஷியா கொடுக்கிறார். இன்னைக்கு மருத்துவம் படித்தவர்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கொடுக்கிற ஒரு மருந்து அனஸ்தீஷியா. என்ன நடக்குதுன்னே தெரியாது. அடுத்த அரை மணி நேரமோ அடுத்த 4 மணி நேரமோ அவர்கள் கொடுக்கிற மருந்துக்கு ஏற்றாது போல நம்முடைய சரீரம் மறத்து விடுகிறது. அழகான ஒரு மனுஷியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறாள். ஏவாள் என்று பெயர் இடுகிறார். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளும் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவற்றுக்கு டெய்லி காலையில் பேசுகிறாங்க, இரவு நேரத்தில் பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் ஒருத்தன் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்காக வர்றான். எப்போ வர்றான் தெரியுமா? தனியாக இருக்கும்போது, ஏவாள் தனியாக இருக்கும்போது வர்றாரு. வந்து ரொம்ப அழகான அட்வைஸ் கொடுக்குறார். கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? ஏவாள் ஏவாள், ஏசு கிறிஸ்துன்னு ஆண்டவரும் ஒருத்தர் இருந்தார்ல, நீ அவரை நம்பிட்டு இருக்கல, அவர் ரொம்ப மோசமானவர். அவர் உன் கண்ணை மூடி வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி இன்னைக்கு கண்களை மூடி வச்சிருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், உன் கண்கள் திறக்கப்படணும்னா இந்த பழத்தை சாப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஏவாள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல, யார் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறா, நம்ம கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வசனம் சொல்லியிருக்கிறது, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். இன்னைக்கு எத்தனையோ உபதேசங்கள் தவறுதலான உபதேசத்துக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு யூடியூப் எடுத்து பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கிறது, ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கிறது. என்ன சொல்வதென்று தெரியவில்லை. வழிகாட்டியை நம்ப வேண்டாம், ஊழியக்காரனை நம்ப வேண்டாம், சபையை நம்ப வேண்டாம், சபையில் இருக்கிற விசுவாசிகளை நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம், ஆண்டவரை மட்டும் நம்புங்க. இன்னைக்கு பல நேரங்களில் வருத்தத்தை கொடுக்கிறது. ஏவாளுடைய வாழ்க்கையில் சாத்தான் செய்கிறான், கனியை புசிப்பாயானால் கண்கள் திறக்கப்படும். நடந்தது என்ன தெரியுமா? சாப்பிட்டால் சாபம் வந்தது. எதனால? தவறுதலான ஒரு வழிகாட்டி அவள் ஒப்பு கொடுத்தாள். தவறுதலான ஒரு வழிகாட்டினுடைய வார்த்தையை அவள் கேட்டாள். இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க, யாருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தவறு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யக்கூடாது, பாவத்தோடு வாழக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கட்டளைகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? இல்லை என்றால் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இந்த உலகத்தின் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறீர்களா? கடைசி வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யாரையும் நம்ப வேண்டாம். என்ன நீங்கள் நம்ப வேண்டாம், சபையை நம்ப வேண்டாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ப வேண்டாம், ஆண்டவரை மட்டும் நம்புங்க. வாழ்க்கையில் தெய்வத்தை மட்டும் நம்புங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, டோன்ட் ட்ரஸ்ட் த பர்சன் ஹூ கைட் யூ. உங்களை
கைட் பண்ணுறவங்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. ஒரு ஆள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்களா, ஜாக்கிரதையாக இருங்க. சாத்தான் நல்ல வேஷம் போட்டு வந்து பேசுவான், பார்க்குறதுக்கு பால் போல தான் இருக்கும். ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் அதே வசனத்தை 5ஆம் வசனத்தை கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் மடியில் படித்து கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிறார். அவருடைய பேர் சிம்சோன். பராக்கிரமசாலி, நல்ல பலன் உள்ளவன், ஒரு பெரிய ஒரு போர் வீரன். ஆனால் தேவனுடைய ஒரு கமிட்மெண்ட், தேவனோடு கூட அவன் செய்திருந்த உடன்படிக்கை, யாருக்கிட்டையும் சீக்கிரட்டை ஷேர் பண்ணக்கூடாது. நீ சீக்கிரட்டை ஷேர் பண்ணால் உன் வாழ்க்கையில் நீ பலனை இழந்து விடுவாய், உன் வாழ்க்கையில் பலன் குறுகி போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருவருடைய மடியில் போய் படுக்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 3 முறை ட்ரை பண்ணுறான், எப்படியாவது இவனுடைய சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசி நாட்களில் தன்னுடைய உண்மைகளை அவள் மடியில் படுத்து கொண்டு அத்தனையும் கக்கி தொலைச்சிட்டான். ஆண்டவர் இதுதான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இப்படி தான் என்கிட்ட பேசியிருக்கிறார். யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னை நம்பி சொல்கிறேன்னு சொன்னான். கடைசியில் வாழ்க்கையை பார்த்தா தொலைக்கப்பட்ட வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்று விட்டான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்பக்கூடாத காரியத்தை தன் வாழ்க்கையில் செய்தான். யாரையும் நம்பி உங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை வெளியே சொல்லிடாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாரிடத்திலும் சொல்லி விடுகிறார்கள். ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்ச, ஆண்டவரே நீர் எனக்காக ஒரு போராட்டத்தை நீங்கள் செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் இந்த துன்பங்களை தேவன் மாற்றுங்க, துயரங்களை தேவன் மாற்றுங்க, நெருக்கங்களை மாற்றுங்க, ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக தேவன் ஃபைட்ஸ் பண்ணுவார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் உல்லாசமாக படுத்துக்கொண்டு இந்த உலகத்தின் பின்னாடி இன்பத்தை அனுபவிக்கும்படியாக தன் இருதயத்திலிருந்து அந்த சீக்கிரட்டை, ஆண்டவரோடு செய்திருந்த உடன்படிக்கையை சொல்லிவிட்டான். கடைசியில் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய பலன் படைத்தவன் 0 என்கிற நிலைமைக்குள்ளே கடந்து வந்து விட்டான். ஒரு குரங்கை எப்படி விளையாட்டு காட்டுவார்களோ, ஒரு குரங்கை எப்படி வித்த காட்டுவாங்களோ, அந்த அளவுக்கு அவன் மோசமான நிலைமைக்குள்ள சென்றதற்கான காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய இருதயத்தின் ஆழங்களை நம்பி வெளியே சொல்லிட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்பி நம்பி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த ஊழியக்காரர்கிட்ட நான் சொல்லலாம், சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்பாத ஆண்டவரை நம்பு. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போகிறதுக்கு காரணம் தெரியுமா? சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்ரெட்டு இது குடும்பத்தில் வைக்க வேண்டிய உள்ள ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைகளை ஒரு போதகர் இடத்துல போய் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு விசுவாசி இடத்துல சொல்லுவாங்க. நீங்கள் போதகரையோ விசுவாசியோ எந்த மனுஷனை நம்பாமல் தெய்வத்தை யார் நம்புகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறும். ஏன் இதுவரைக்கும் பிரச்சனை மாறலை? 2024 கண்ணீருக்குள்ளே ஏன் மிதந்து கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு மனுஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். மனுஷனுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஐயோ இவர்கள் எனக்கு செய்வார்களா, அவர்கள் எனக்கு செய்வார்களா, அவர்கள் எனக்கு விடுதலை கொடுப்பார்களா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய். எந்த மனுஷனும் தப்பிக்க செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் இந்த உலகத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை நம்புங்க. 2024 முடிவில் வந்துட்டோம். இன்னும் 2 நாளில் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். புதிய வருஷத்துலையாவது ஆண்டவர் தாட்சி சொல்லுங்கள், ஆண்டவரே எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன்ப்பா, உங்களை நம்புவேன் ராஜா, உங்களை முழுவதுமாய் நம்புவேன். ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில்
பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அற்புதம், நீங்கள் சொல்ல முடியாத காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். களைத்து போனவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். வனாந்தரத்தினுடைய வாழ்க்கையை நீரூற்றை கொடுக்க வல்லமை உள்ளவரே. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். 2025 ஆசீர்வாதமாக மாறும். எப்போ தெரியுமா? நண்பர்கள் நீங்கள் நம்பவே கூடாது. ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்பாதீங்க. நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம், யாரையும் நம்ப வேண்டாம். தெய்வத்தை நம்புங்கள். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வழிகாட்டுறவங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா தப்பான இடத்துல போய் சிக்கி விடக்கூடாது. இன்றைக்கி பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பாம்போடைய பேர் சொல்லுவாங்க, நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. நல்ல பாம்புன்னு சொன்னோன்னே பேர் நல்லா தான் இருக்குது, ஆனால் கடிச்சதுன்னா அதோடைய விஷம் அதுக்கு பிறகு தான் தெரியும். பேர் என்னமோ நல்ல பாம்பு தான். இன்றைக்கி இப்படி தான் ஜனங்கள் வெளியே வாழ்கிறாங்க. வெளியே பார்க்க பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி தான், பெரிய பெரிய ஊழியக்காரங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க தான். ஆனால் இருதயம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் ஒருத்தனும் பரிசுத்தம் கிடையாது ஆண்டவரை தவிர. ஜாக்கிரதையாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க, தெய்வத்தை நம்புங்கள். 3வதாக பார்க்கிறோம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற சீக்ரெட்ஸ் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போகிறதுக்கான காரணம் தன்னுடைய மனைவியை குறித்தோ, தன்னுடைய புருஷனை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோரை குறித்து வெளியே சொல்வது நிமித்தம் சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. எப்படி பிரிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2025 உங்கள் வாழ்க்கையில் துக்கங்கள் மாறும். 2025 உங்கள் வாழ்க்கையில் துயரங்கள் மாறும். என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எங்கள் சபையின் சார்பாக 2025 கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், நெருக்கங்களை மாற்றுவார், விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.